ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். கொஞ்சம் டேக்கு அப்புறம் தான் புது வீடியோவை வந்துட்டேன். ஒரு கெட் ரெடி வித் மீ ஹலோ. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கெட் ரெடி வித் மீ ஸ்டார்ட் பண்ணுறது வித் சீரம். சேம் டீகன்ஸ்ட்ரக்டிவோட சீரம் தான் எடுத்துடுச்சு. அப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அப்புறம் தான் இந்த மாதிரி ஏதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி அப்ளை பண்ணணும் தான் முடியணும். இல்லைன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், ஆனாலும் எப்போவும் நம்ம வெளியில் அவுட் சைடுக்கு போகிறேன்னு நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும், டேமேஜ் எதுவும் ஆக மாட்டேன். அதனால எப்போவுமே நான் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் போகிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால நான் வந்து ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். இது லாக்மேயோட ஃபவுண்டேஷன் தான். என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகணும் ஒரு ஷேடு தான். எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இது தான் போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு 2-3 மினிட்டில் இது குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அப்புறமா ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இது ஆஃப்லைன்லேயே தான் நான் வாங்கிட்டேன், ஆன்லைனில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஃபினிஷிங் தர்றதுக்கு இன்னொரு ஷேட் கூட வைக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிடும். அப்புறமா பவுச் வச்சு நான் இது நல்லாவே அப்ளை பண்ணி ஈவனாக அப்ளை பண்ணி கொடுத்துடுச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்தா தான் நம்ம ஸ்கின் ஈவனாக தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் சைடு ஒரு கலரு, இன்னொரு சைடு வேறொரு ஷேடு அந்த மாதிரி தெரியும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஈவனாக இதை டேப் பண்ணி கொடுத்துடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது எடுத்துடும் ஃபுல்லாக செட் பண்ணி ரெடியாகி வர்றதுக்கு. அப்புறமா நான் என்வைபோட 3-in-1 ஸ்டோ க்ரீம் வந்து ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஸ்டோ க்ரீம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்மைல் எல்லாம் பண்ணும்போது அங்கே ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்கும். இது க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் அப்படியும் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால நான் இந்த ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா லிப்ஸ்டிக் போட்டேன். நமக்கு லிப்ஸ்டிக்கு பெருசாக தெரியணும்னா எல்லாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போடணும். நம்ம லிப்ஸ்டிக் அவ்வளோ காமிக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் போதும் தான். எல்லாம் பண்ணியதுக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஸ்மெல்லு தான் இது. அப்புறமா ஜோயி பிராண்டோட இந்த பாடி லோஷன் கூட அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். ஈவினிங் தான் ப்ரோக்ராம், அப்போவும் என்னோடய ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம பாடி லோஷன் எல்லாம் யூஸ் பண்ணிடுச்சுன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். இதுவும் குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் சூப்பர் ஸ்மெல்லு தான். ப்ரைஸும் அவ்வளோ இருக்காது. இதெல்லாம் ஆன்லைனில் அவைலபிள் தான். நல்லா இருக்குன ஒரு ப்ராடக்ட் தான். எல்லோரும் இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஸ்கின் டோனுக்கும் இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். நானும் அந்த மாதிரி அப்ளை எல்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் செட் பண்ணலான்னு நினச்சேன். காலையில் ஃபங்க்ஷனுக்காக என்னோடய ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி தான் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங்கும் கொஞ்சம் அதெல்லாம் டச்சப் பண்ணலாம்னு நினச்சேன். என்கிட்ட ஸ்ட்ரைட்னர் இருக்குது, அதனால நான் வீட்டிலே பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் பார்த்தா எனக்கு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கல்ஃபின்னு வரும்போது கிஃப்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்னர் தான். இது ஒரு நம்ம ஹேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ டைம் இதுக்கு எடுத்துடுவேன்னா. என்னோடய ஹேர் ஒரு வேவி டெக்ஸ்டரில் இருக்கிறதுனால என்னோடய ஃபுல் ஹேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துடும். ஸோ இது நல்லா லாஸ்ட் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி ரெடி ஆகின வரைக்கும் இது அப்படியே நம்ம ஹேரில் இருக்கும், அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். அப்புறமா இது ஹேர் சீரம் மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணி கொடுத்துருச்சுன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டு. இது இப்படி இந்த மாதிரி இருந்துடுச்சு எனக்கு. என்னோடய ஃபேஸுக்கு என்னோடய அவுட்ஃபிட்டுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணி வரும்போது கிடைக்கிற அந்த அவுட்புட், லாஸ்ட்டாக கிடைக்கிற அவுட்புட்டு தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கணும்ல. ஸோ நான் ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சுட்டேன். கொஞ்சம் ஸ்டைலாக போகலான்னு நினச்சேன். ஸோ அப்புறமா ஒரு ஹை ஹீல்ஸும் நான் பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் சப்பி தான், ஆனாலும் எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அது செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணி வந்துட்டேன். அவ்வளோதான். பாய்.